இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று விஜய் பேசினார். இந்த பேசுனதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் வைக்கப்படுற குற்றங்கள் என்னென்ன, குற்றம்னு சொல்கிறவங்க என்னென்ன, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதனால தான் லேட்டாக வந்தீங்கன்னு யாரும் சொல்லலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் நீச்சல் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இல்லை போய் நீங்கள் ஏதாவது விளையாண்டுட்டு இருந்தீங்க, இல்லை பாரில் இருந்தீங்க, இல்லை வாட்டவர் ஏதாவது ஒன்று, யாரும் காரணம் சொல்லலை. ஏன்னா யாருக்கும் தெரியாது நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4-5 மணி நேரம். அது ஏன் லேட்டாக வந்தீங்கிறதுக்குமே ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் லேட்டாக வருவாங்க. வர்ற வழியிலேயே நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க ஏன் லேட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் கேஸில் ஏன் லேட்டுன்னே தெரியலையே, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? அதுக்கு அவர் அந்த வீடியோவில் பதில் சொன்னாரானா இல்லை. இந்த மாதிரி வந்து இதனால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொன்னாரானா இல்லை.